இயேசு மதிமயங்கி விட்டார் என்று மக்கள் பேசிக்கொண்டார்கள். அவருடைய உறவினர்களும் இயேசுவை பிடித்து கொண்டு போக அல்லது கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார்கள். ஏன்? இயேசுவினுடைய பொது வாழ்வுக்கு முன்னால் இயேசுவை பற்றி தெரிந்து வைத்திருந்த உறவினர்கள் அவரை அன்புள்ளவராக, அமைதியானவராக, கடவுள் பக்தி உள்ளவராக மட்டும்தான் பார்த்திருப்பார்கள். அவருடைய தெய்வீக இயல்பு வெளிப்பட ஆரம்பித்த பிறகு மிக மிக வேகமாக, துரிதமாக செயல்பட்டு போதிக்கிறார், புதுமை செய்கிறார். சிலுவை நோக்கிய பயணம் வேகமாக நடைபெறுகிறது. இதையெல்லாம் பார்த்த பொழுது மக்களுக்கும் ஒருவேளை புரிந்திருக்காமல் குழம்பி போயிருந்திருக்கலாம். உறவினர்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டு அவரை தவறாக புரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றியெல்லாம் இயேசு கவலைப்படவில்லை. உடல் நலம் தேவைப்படுகிறவருக்கு நலம் தருகிறார். போதனையின் மூலம் வழிகாட்டுகிறார். திரு தூதர்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து அவர்களை தயாரிக்கிறார். சிலுவை நோக்கிய பயணம் தனது இலக்கு என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியப்படுத்துகிறார். இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிறவர்களுக்கும் இதே போல ஒரு அனுபவம் வரும். உறவினர்களோ நண்பர்களோ தவறாக புரிந்து கொண்டு தாறுமாறாக பேசலாம், குற்றம் சுமத்தலாம். ஆனால் இயேசுவை பின்பற்றுவதுதான் நம்முடைய இலக்கு என்றால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இயேசுவின் பின்னால் செல்வோம். இயேசுவின் பிள்ளையாயிருப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.